வந்து அம்மா அப்பா யாருமே கட்சியிலையும் பொறுப்பில் கிடையாதுன்னா எங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து எங்கள் மாமா பொறுப்பில் இருக்காங்க, சில பேர் வந்துடுறாங்கண்ணா. அப்பா இதில் வச்சு நிறையா இளைஞர்கள் வந்துடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஐயா கலைஞர் ஐயா பார்த்து ஆசை எங்களுக்கு. நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு கை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருந்தாப்புல. கண்டிப்பாக இதை வந்து அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கவனத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் கவனத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, பொறுப்பு காண்டி பண்ணாமல். பட் நம் திமுக மக்களுக்காண்டி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு கை கொடுப்பேன். எனக்கும் அண்ணன் துணை முதல்வர் பார்த்து ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் கை கொடுப்பேன். என்னையோட இருக்கிற இளைஞர்கள் அனைத்து பேருக்குமே நான் கை கொடுக்கணும்னு ஆசை தான். உங்களில் ஒருவன் உதயங்கிறது உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் நான். இதுதான் எனக்கு வர இளைஞர்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பேன். நான் என்னோட குறிக்கோள் என்னன்னா, கை கொடுத்தாலும் என்னையை தாண்டி நீங்கள் போகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதான் என்னோட கேரக்டர். அதனடா இவன் பயங்கரமாக போகிறாங்கிற கேரக்டர் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கணும், போகாமல் இருக்கக்கூடாது. நல்லா பணி செய், சிறந்த முறையில் பண்ணுன்னு உனக்கு கை கொடுக்குறேன். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன். போய்கிட்டே இரு, மேலே போய் நல்லா உன்னோட வாழ்த்துகள், உன்னோட வெற்றியை வந்து என்னோட இளைஞர்கள் எல்லாமே எல்லா இளைஞரும் என்ன மாதிரி கேரக்டராக இருக்காங்க. என்ன அப்படின்னா படிப்பு வாய்ப்பு தானே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஏன் ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்னா படிப்பில் தான் எங்களுக்கு முடியாது. பட் இந்த ஆட்சியில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும். எங்கள் அப்பாவுக்கு தான் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க முடியலை. பட் என் பிள்ளைகளுக்காச்சும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஆஹா இன்னார் மயனா சூப்பர்ரா, பரவாயில்லடா, இவங்க அப்பா தான்டா அந்த மாதிரி ஒரு பண்ணுறாப்புல, வா தம்பி உன்னை பைக்கில் இறக்கி விடுறேன், தம்பி டீ சாப்பிடு தம்பி அப்படின்னு என் மயனை அரவணிக்கணும்னா எல்லா பேரும். அப்போ என்ன செய்யணும்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்னா, நான் சாக்கடையில் கூட நான் ரெடினா. எதுண்டாலும் அது ஒரு புனிதமான தொழில் தான். எதுக்குண்டாலும் நான் ரெடி தானா. பட் அண்ணன் துணை முதல்வர் அண்ணன் பார்த்து, நம்ம நாயகர் பத்திரத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் பார்த்து கொஞ்சம் ஒரு வாய்ப்பு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அண்ணன் பார்த்து கொஞ்சம் லைட்டாக கை கொடுத்தோம்னா என்ன மாதிரி இளைஞர் நிறையா பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நான் கை கொடுக்கணும். இதுதான் என்னோட குறிக்கோள். எவ்வளவோ இளைஞரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை எல்லா இடத்துலையும் என்னை பார்த்தோன்னா ஒரு அன்போடு வந்துடுறாங்க. நான் யாருமே நட்பாக பார்த்தது கிடையாது. என்னோட உறவு, என்னோட ரத்தமாக தான் எல்லா இளைஞர்களையும் பார்க்குறேன். அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். கண்டிப்பாக என்ன பிரச்சனை இல்லை. நான் ரன்னிங்கில் போகும்போது எந்த ஆட்டோ நின்றாலும், எந்த டூ வீலர் கையை கட்டி நின்றாலும் என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சத்திரப்பட்டியாக இருக்கட்டும், அங்கே ஒரு இளைஞர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது போய்க்கிட்டு நின்றுக்குந்தாப்பில் அப்போ போனேன். வணக்கம் சார்னே, நல்ல சூப்பர் காவல்துறை அவர் வந்து பாராட்டணும். செல்வம் அவர் பேர். எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு. எனக்கு என்ன உண்மையிலேயே என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் அவர் வந்து. எனக்கு என்ன தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்காண்டார். ஆனால் இந்த பசங்க படிக்கிறாங்க, அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறாங்கன்னா நல்ல பசங்க. என்னண்ணா அப்படின்னு, இல்லை தம்பி கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டியிருக்காங்கட்டாங்க. நான் அவனுக்குள்ளே கண்டிச்சேன், தம்பி இங்கே வா, காவல்துறை வந்து மக்களுக்கான ஏன்னா ஒரு பாதுகாவலர் தான். அவங்க வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும்.